சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 26 ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 வருடங்கள். பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியானது நடைபெறும். இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு கேது அப்படிங்கிறவர் சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள். அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும்படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தமல்ல, அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் உட்கார்ந்தா தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள். இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள். பருகின உடனே தான் சூரியன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இவர்கள் ராகு கேது, இவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார். அது சொன்ன உடனே மகாவிஷ்ணு என்ன செய்கிறார், தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் 2 பேரையும் சம்ஹாரம் செய்கிறார். 2 பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்கக்கிட்ட அவங்க குடித்த அந்த அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க சாகலை. அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாம்பு ஒரு நபர் பாம்பின் சொரூபம், இன்னொரு சிறுவர் மனித உடலின் சொரூபம். அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது, மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது. அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது, தலை மாறிடுது. அப்படி தலை மாறி ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு புனர்ஜென்மத்தை வழங்குகிறது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, ராகுக்கு தலை இருக்கும், ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும். கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும், மனித உடல் இருக்கும். நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது. எப்படின்னா, அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம். எப்படின்னு ராகு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம். இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 26 2025 அதுலேருந்து செப்டம்பர் மாதம் 9 செப்டம்பர் மாதம் 11 2026 வரைக்கும் ராகு கேது அதே இடத்துல இருந்து, கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம், அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். கடக ராசியாகிய உங்களுக்கு இந்த ராகு கேது ஏப்ரல் மாதம் 26 2025 நடக்கக்கூடிய அமைப்பில் என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. முதல்ல கடக ராசிக்கு இப்போது அஷ்டம சனி கடந்த 2.5 வருஷமாகவே கொஞ்சம் சிரமங்கள்னு சொல்லலாம், அல்லது உங்களுடைய விஷயத்தை உங்களால் முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். நல்ல ஓவியருங்க,
நான் நல்லா ஓவியம் வரைவேன், ஆனால் 2 கையும் கட்டி 2 காலையும் கட்டி போட்டு வரைய சொன்னால் என்னால் எப்படி வரைய முடியும்? என்னால் வரைய முடியும், ஓரளவுக்கு தான் வரைய முடியும். அது மாதிரி ஓரளவுக்கு தடுமாறி உங்களுடைய செயல்திறனெல்லாம் அடக்கிக்கிட்டு, உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நீங்கள் இப்போ செயல்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய சுயரூபத்தை எடுக்கணும், ரொம்ப நாள் நான் எடுக்கணும், நான் விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு உங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. அதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு கிரகங்கள் பல வருடங்களாக தள்ளி போயிட்டுருக்கு. ஒரு விஷயம் எடுக்கும்போது இன்னொரு செலவு, அந்த செலவு செய்யும்போது மருத்துவ விஷயங்கள்லாம் கவனிப்பு அப்படின்னு ஏதோ ஒரு மாறி உங்களை வந்து படுத்திக்கிட்டு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ அதாவது இது மாறிடுமா, இதெல்லாம் எல்லாமே சரியாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு தான் வராரு. ஆனால் கேது பகவான் ஒரு நல்ல இடம் 2ஆம் பாவத்துக்கு வராது. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, கவனம் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. முதல்ல ப்ளஸ் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கேது பகவான் 2ஆம் பாவத்துக்கு வராரு. உங்களுக்கு இதுவரை 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் உறவினர்களிடம், கொஞ்சம் சொந்தக்காரங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். அப்போ ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இப்போது 2ஆம் பாவத்துக்கு கேது வந்துட்டார். இந்த 2ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். முதல் விஷயம், பொருளாதாரம் வளரும். அது மட்டும் இல்லை, தேவையற்ற செலவுகள் குறையும். இதுவரை அதிகப்படியான செலவுகள் செய்து வந்தீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகப்படியான செலவுகள் செய்து வந்தீங்கன்னா அந்த செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேச்சிற்கு உண்டான மரியாதை அதிகரிக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் ஞானன் மோட்ச காரகன். அதனால் உங்களோட பேச்சில் நல்ல ஞானம் இருக்கும் முதல் விஷயம். அதனால் இதுவரை உங்கள் பேச்சை மரியாதை கூட கொடுத்து கேட்காதவங்க கூட இவர் ஏதோ சொல்கிறாரு, இவர் கேட்கணும், இவர் சொல்கிறத நம்ம கடைபிடிக்கணும், அல்லது இவர் சொன்னதை செய்யணும் அப்படின்னு மாறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் கடகராசிக்காரங்க. அது உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கலாம், அல்லது உயர் அதிகாரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய முக்கியமான ஆளாக இருக்கலாம், இல்லை அடிமட்ட தொழிலாளியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்கள் பேச்சை முக்கியத்துவம் கொடுத்து காது கொடுத்து கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு மாறிவிட்டார் அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்துக்கு வராரேன்னு பயப்பட வேணாம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பார். எதனால் நல்லது முக்கியம் அப்படின்னா, குருவினுடைய பார்வை ராகுவுக்கு வந்த பிறகு குருவாகவே மாறுவார் ராகு. ஏற்கனவே பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குருவினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவினுடைய பார்வை கிடைத்த பிறகு குருவாகவே மாறி 9ல் குரு யோகங்கிற பலனை கொஞ்சம் நிறையாவே தருவார். இதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, கடகராசியினுடைய 10ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால ஜீவன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் உருவாக வாய்ப்புள்ளது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமான முறையிலே செயல்படணும். அப்புறம் 11ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கணவனுக்கு மனைவி வழியில், மனைவிக்கு கணவர் வழியில் கொஞ்சம் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக கடகராசிக்காரங்க பெண் தெய்வத்தை பௌர்ணமி தினத்தில் கும்பிடுங்க. பௌர்ணமி அம்மனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை, லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமः.